பகாசுரனின் ஆபத்து கோகுலத்திற்கு மட்டுமல்ல, இந்த பிரஜமண்டலம் முழுவதும் தான். அதனால் யாராவது ஒரு இடையனை பர்சானவிற்கு அனுப்பி விஷபானுவுக்கு தெரியப்படுத்துங்கள். சற்று கவனமாக இருக்குமாறு. நந்தகோபரே, 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 என்னவாயிற்று? அந்த பகாசுரன் கண்ணனை தூக்கி சென்று விட்டான். என்ன என்ன கூறுகிறீர்கள்? கண்ணன் நமது அறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நான் உண்மையதான் சொல்கிறேன் நந்தராணி. எங்கள் கண்களால் அதை பார்த்தோம். அதோ பகாசுரன். நான் அவனை பார்த்து விட்டு வருகிறேன். கண்ணா, 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 கண்ணா. சித்தி, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. கண்ணன் தான் எங்களிடம் இப்படி செய்ய சொல்லி சொன்னான். நந்தரே, என்ன ஆயிற்று யசோதா? நந்தரே, கண்ணன் அவனுடைய அறையில் இல்லை. இவர்கள் கூறுவது உண்மைதான். என்ன? எந்த திசையில் சென்றார்கள்? ஆகாய மார்க்கமாக மதுரா நோக்கி செல்கிறார்கள். சத்யநாராயணா, எனது குழந்தையை காப்பாற்றுங்கள். அவனுக்கு எதுவும் நேர்ந்து விடாமல் யசோதா, தைரியமாக இரு. கண்ணனுக்கு ஒன்றும் நேராது. நான் அவனை அழைத்து வருகிறேன். வாருங்கள், வாருங்கள், செல்லலாம். பகாசுரா, நல்லதாக போயிற்று. என்னை இங்கே இறக்கி விட்டது. நாம் பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து விஷயங்களையும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். இன்று நான் உன் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து விடுகிறேன். பாலகனே, இப்பொழுது நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். பகாசுரா, நான் உன்னை தடுக்க போவதில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய். நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கு செல்லலாம். போதும், உன் கோபத்தை மட்டும் விட்டுவிடு. ஏனென்றால் அம்மா சொல்லுவாள், கோபம் நாசம் விளைவிக்கும் என்று. அதனோட பலன் மோசமாக இருக்கும் என்று. நாசமாக போவது என்று நீதான் சிறுவனே. ஏனென்றால் உன்னை நான் அழிக்காத வரையில் எனது தங்கை பூதனாவின் ஆத்மாவிற்கும் சாந்தி கிடைக்காது. என்னுடைய பழித்திற்கும் எண்ணமும் முழுமை அடையாது. பகாசுரா, இதை பற்றி நான் உனக்கு புரிய வைக்கத்தான் முயற்சிக்கிறேன். என்னை கொன்ற பிறகும் உன் பழிவாங்கும் எண்ணம் முழுமையடையாது. நான் பூதனாவை கொல்லவில்லை. அவள் தன் பாவ கருமத்தால் அவளை அழிந்து போய்விட்டாள். நானோ அவள் நன்மையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி இப்பொழுது உன் நன்மையை பற்றி பேசுகிறேனோ அப்படி. நாராயண நாராயண பிரபு, அப்பாவித்தனமாக பேசினாலும் கண்ணன் எவ்வளவு பெரிய விஷயம் பேசுகிறார். அவர் எந்நேரமும் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை விளைவிக்கவே விரும்புகிறார். தாம் கூறுவது சரியே தேவரிஷி. இறைவனுக்கு நண்பன் என்று யாரும் இல்லை, எதிரி என்றும் ஒருவரும் இல்லை. அனைத்து உயிர்களும் அவருக்கு ஓர் ரூபமே ஆகும். அவர்களை தர்மத்தின் வழியில் செல்வதற்கு பிரயாசமும் செய்வார். நாராயண நாராயண, சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. ஆனால் இப்பொழுது பார்க்க வேண்டியது பரந்தாமன் பாகுபாடு இல்லாமல் காட்டும் கருணையை பக்காசுரன் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறான் என்று. அடாவடி சிறுவனே, நீ உன் பெரிய பெரிய பேச்சுக்களால் என்னை ஏமாற்றாதே. ஓஹோ பகாசுரா, நான் உன்னை ஏமாற்ற பார்க்கவில்லை. நான் உனக்கு உண்மையை சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உனது முயற்சி முடிந்து விட்டதா, இல்லை இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் புறப்படுகிறேன். என் அம்மா என்னை எதிர்பார்த்து காத்திருப்பாளே. பாலகனே, இப்பொழுது உண்மையை புரிய வைக்க வேண்டியது எனது முறையாகும். உண்மை என்னவென்றால், நீ எனக்கு இரையாக போகிறாய்.
மகாராணி, இப்போது என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா? குருதேவா, ஆனால் இது எப்படி சாத்தியம்? எனது நம்பிக்கை பொய்க்கவில்லை. இந்த நியதி அக்ரூரர் இல்லாமல் முழுமையடையாது. தளபதி அக்ரூரர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் குருதேவா, இப்படி தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட ஒரு மனிதன் எவ்வாறு உயிருடன் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதிலை நாராயணன் தான் சொல்ல வேண்டும். ஹே பிரபு, எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. குருதேவரே, கூறுங்களேன். அக்ரூரர் உயிருடன் இருக்கும் காரணத்தை கூறுங்கள். மகாராணி, அக்ரூரர் தனது பூர்வ ஜென்மத்தில் பிரஜாபதி தக்ஷனாவார். பிரஜாபதி தக்ஷனா? அவரின் மரணம் சிவகணம் வீரபத்ரனின் மூலம் ஏற்பட்டதே. ஆம் மகாராணி, வீரபத்ரர் தான் பிரஜாபதி தக்ஷனின் சிரசை வெட்டியது. ஆனால் மகாதேவரிடம் மன்னிப்பு கோரியதால் மகாதேவரே நேரில் வந்து பிரஜாபதி தக்ஷனின் உடலில் தலையை பொருத்தி மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்தார். எனக்கு இப்போது என்ன தோன்றுகிறது என்றால், மகாதேவரின் கருணையால் தான் இந்த ஜென்மத்திலும், அதாவது அக்ரூரரின் சிரசு உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டும் கூட அவரின் உயிர் மூச்சு இன்னும் நிற்கவில்லை. அப்படியானால் குருதேவா, முந்தைய ஜென்மத்தை போலவே இந்த ஜென்மத்திலும் அக்ரூரருக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இது சாத்தியம்தான் மகாராணி. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் என்று எனக்கு இப்போது தெரியவில்லை. கண்ணா, 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 எங்கே இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா, எங்க இருக்கிறாய்? கண்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா, கண்ணா எங்க இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா, நீ எங்க இருக்கிறாய்? அதை கூறுங்கள், அவன் எங்க இருக்கிறார்? என் கண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் பிறகு நான் உயிருடன் இருக்க மாட்டேன். யசோதா, தைரியமாக இரு. நம் நாராயணன் அவனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக் கொள்வார். கண்ணா, 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 நீ எங்க இருக்கிறாய்? கண்ணா, மாயாவி பாலகனே, எனது தங்கை பூதனாவின் மரணத்தினால் எப்படி நான் துக்கத்தின் நெருப்பில் எரிகிறேனோ அதே போன்று நீயும் நெருப்பில் எரிய போகிறாய். பகாசுரனுக்குள் அக்னி குண்டமா? இப்பொழுது எனக்கு புரிகிறது. பகாசுரன் கோகுலவாசிகள் மீது அக்னி மலை எப்படி பொழிந்தான் என்று. ஆனால் நான் எப்படி இங்கிருந்து தப்பிப்பது? இங்கே நாலாபுரமும் நெருப்பு தான் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. இங்கிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இப்பொழுது எனக்கு என்ன ஆயிற்று? எனது நெருப்பு என்னையே எரிக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. நாராயண நாராயண, எந்த புனிதமான பெயரை உச்சரித்த போதிலே பூதனாவால் தாங்க முடியாமல் போனது.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. போதும், நிறுத்துங்கள் இந்த உச்சரிப்பை. இன்று அந்த பரம அவதாரத்தை பக்காசுரன் தனது வயிற்றில் ஏற்றுக்கொண்டான். ஆனால் பிரபு, அதர்மத்தில் இத்தனை சக்தி எப்படி? அதாவது தர்மத்தில் புனிதமான அக்னியை தாங்குவதற்கு? தாம் கூறுவது உண்மையே தேவரிஷி. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தர்மத்தை விழுங்க முயற்சி செய்கின்றதோ அதற்கு இந்நிலையே ஏற்படும். இன்று பகாசுரனுக்கு ஏற்படுவது போல. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. நாராயண நாராயண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. மனதின் வலிமையால் பகாசுரனின் நெருப்பு அணைந்து விட்டதே. இப்பொழுது நான் என் கர்மத்தின் மூலமாக இங்கிருந்து நான் வெளியேற வேண்டும். இதோ இதுதான் பகாசுரனின் வாய். இப்பொழுது நான் இந்த வழியாக தான் முன்னேறி செல்ல வேண்டும். எனது நெருப்பில் இருந்து நீ தப்பித்து விட்டாய். ஆனால் எனது வாயில் இருந்து உன்னால் வெளியேறவே முடியாது. உனக்கு மரணம் ஏற்பட்ட பின்புதான் நீ வெளியேறுவாய். நான் இங்கிருந்து வெளியே போவதற்காக இவன் வாயை திறக்க வேண்டும். யசோதா தாயே, அதோ அங்கே பகாசுரன். கண்ணா 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 கண்ணா. மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. பிரபு, தங்கள் மூலமாகத்தான் எனக்கு முக்தி கிடைக்கும். தாம் தான் பரம அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணன். இன்று தாம் முனிவர் ஜலானியின் சாபத்திலிருந்து மட்டுமல்ல, மாறாக பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்திலிருந்து என்னை நிரந்தரமாக விடுவித்து விட்டீர்கள் பிரபு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. நான் ஒன்றுமே செய்யவில்லையே. ஆனாலும் எனக்கு தோன்றுவது எனது கைகளால் தான் பகாசுரனுக்கு முடிவு ஏற்பட்டது போல. கண்ணா, அம்மா, கண்ணா, அம்மா, கண்ணா. கண்ணா, உனக்கு ஒன்றும் இல்லையே? என்ன விஷயம் அம்மா? ஒரு அசுரன் இறந்ததற்காக தாம் ஏன் அழுகிறீர்கள்? கண்ணா, நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? உன்னை நினைத்து நான் எவ்வளவு கவலை கொண்டேன். கண்ணா, உன்னை தான் பகாசுரன் தூக்கி சென்றான் அல்லவா? அப்பா, அவன் என்னை அல்ல, அவன் மரணத்தை தன்னுடன் தூக்கி சென்றான்.
கண்ணா, நீ என்ன கூறுகிறாய்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எங்கே அந்த பகாசுரன்? அப்பா, பகாசுரனை பற்றி கவலைப்படுவதற்கு இனி எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் அவன் கதையை முடித்து விட்டேன் அப்பா. கண்ணா, நீ நீ என்ன கூறுகிறாய்? நீ அந்த அசுரனை எப்படி அழித்தாய்? எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுதான் உண்மை அம்மா. உனக்கு தெரியுமா அம்மா, பகாசுரன் என்னை அவன் வாயில் போட்டு முழுங்கி விட்டான். கண்ணா, ஆனால் உனது பிள்ளை சற்றும் இளைத்தவன் இல்லை அம்மா. வெண்ணெய் சாப்பிட்டு சாப்பிட்டு பலராமனின் பயிற்சியை பார்த்து பார்த்து எனக்கும் சக்தி வந்து விட்டது அம்மா. அதனால் என் முழு பலத்தையும் பிரயோகித்து அவன் வாயை திறந்து விட்டேன். அதனால் பகாசுரன் இறந்தும் போய்விட்டான். நாராயண நாராயண பிரபு, இதுதான் முதல் முறை. அதாவது நந்தகுமாரர் தனது லீலையை தானே ஏற்றுக்கொள்வது. இதன் அர்த்தம்தான் என்ன பிரபு? தேவரிஷி, உண்மையை அறிவதற்கு முன்பு அனைத்திற்கும் மேலாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். நந்தகுமாரர் இப்படி ஏற்றுக்கொள்வது ஓர் விஷயத்தின் அறிகுறியாகும். அவருடைய கண்ணனிலிருந்து கிருஷ்ணனாக மாறும் யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது. தாம் வாழ்க பிரபு, தாம் வாழ்க. எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, கடவுள் கம்சனே, இதே பகாசூரன் தேவாசுர போரின் போது தேவர்களின் படைகளை எல்லாம் தன் அலகால் குத்தி பறந்து விட்டான். ஆனால் இப்போது யார் கொன்றது அவனை? பத்ராசுரா? கடவுளே, நான் தான் சொல்லிவிட்டேனே, அந்த பக்காசுரனை என் கண்களால் பார்த்தேன். அந்த பாலகனை கவ்விக்கொண்டு மதுராவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எப்படி மடிந்தான் என்றுதான் எனது பிரேத அறிவினால் கூட அறிய முடியவில்லை. ஆனால் தாங்கள் நினைப்பது என்னமோ உண்மைதான். இதற்கெல்லாம் காரணம் அந்த பாலகன் தான். அந்த சக்தி வாய்ந்த ராட்சச பகாசூரன் அவனை ஒரு சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் கொன்று விட்டானா? இது என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது தமது பக்தர்களுக்கு? பூதனா, உத்கஜன், பகாசூரன், தமது பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கொல்லப்படுகிறார்கள். தாங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். என்ன குற்றம் செய்தார்கள் தங்களுடைய பக்தர்கள்? இது போன்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேசுங்கள் பிரபு, ஏதாவது கூறுங்கள். ஏனென்றால் நீ பயந்து விட்டாய் கம்சா. இனி என்னை பற்றி கவலைப்பட எந்த அவசியமும் இல்லை அம்மா. ஏனென்றால் என்னாலையும் பெரிய பெரிய அசுரர்களை அழிக்க முடியும். பார்த்தாயா, நான் தான் முதலிலேயே கூறினேனே, நமது கண்ணனிடம் அற்புத சக்திகள் நிறைந்திருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் அனைவரும் என்னுடைய பேச்சில் நம்பிக்கையே கொள்ளவில்லையே. ஆனால் இன்று கண்ணன் தானே முன் வந்து ஏற்றுக்கொண்டான். எந்த அசுரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கண்ணன் தான் நம்முடன் இருக்கிறானே. முழங்குங்கள், ஆணை குதிரை பல்லக்கு வெற்றி யசோதை பிள்ளைக்கு, ஆணை குதிரை பல்லக்கு வெற்றி யசோதை பிள்ளைக்கு, ஆணை குதிரை பல்லக்கு வெற்றி யசோதை பிள்ளைக்கு, ஆணை குதிரை பல்லக்கு வெற்றி யசோதை பிள்ளைக்கு. இந்த கோகுலவாசிகள் வேறு